வெல்கம் டு HTML சீரீஸ். இன்னைக்கு நம்ம HTML சீரீஸ்ல HTML ஃபார்ம், லேபிள், எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு ஸ்டார்டிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக், இன் பிட்வீன் கண்டென்ட், இது எல்லாமே கலெக்ஷனா இருக்கும்போது நம்ம அதை எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் இதுல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே யூசருடைய இன்புட்டை கலெக்ட் பண்றதுக்காக. என்னென்ன யூசர் இன்புட்ஸ் அப்படின்னா நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அவங்களுடைய ஆப்ஷன்ஸ், ஜெண்டர், இந்த மாதிரிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு இன்டராக்டிவ் கண்ட்ரோல் மூலியமா நம்ம கெட் பண்ணுவோம். இன்டராக்டிவ் அப்படின்னா யூசர் ஏதோ ஒரு பட்டனோ, ஒரு செக் பாக்ஸோ, இல்லை ட்ராப் டவுன் லிஸ்ட்ல போயிட்டு ஏதோ செலக்ட் பண்றதோ, இது எல்லாமே இன்டராக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்புட் டைப் பண்றதுமே ஒரு இன்டராக்டிவ் ஆக்ஷன். இது எல்லாமே வெப் சர்வர்ல தான் போயிட்டு சப்மிட் ஆகும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ், ஃபார்ம், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், நடுவில் ஃபார்மோடைய எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லேபிள் டேக். லேபிள் டேக் இது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா இன்புட்டோடைய லேபிள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ யூசரு அவங்களுடைய நேமை என்டர் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட் எலமெண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூசருக்கு அவங்க நேம் தான் என்டர் பண்ணணுன்றது தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும், அதுதான் நேம். ஸோ அந்த நேம்ன்ற லேபிளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம லேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். இட் ஆட்ஸ் அ label to form controls such as text, email, password, text area. text area நம்ம கமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரைட் யுவர் கமெண்ட்ஸ், அந்த மாதிரி லேபிள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம லேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். அதோடைய சின்டாக்ஸ் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், நடுவில் என்ன லேபிளோ அந்த லேபிளை நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் ஃபார்ம் கண்டென்ட்ல. ஸோ இங்கே நேம் கோலன், இங்கே ஃபோன் நம்பர் கோலன் இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம லேபிள் டேக் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கே இருக்கிறது தான் இன்புட் டேக் யூஸ் பண்ணி யூசர் இன்புட் கெட் பண்ணுறதுக்காக, யூசர் இன்புட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம டேக் யூஸ் பண்ணி அங்கே ஒரு ஏரியா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கோடில் ரன் பண்ணி பார்க்கலாமா? நான் இங்கே கோட் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம், அதில் நான் யூசருடைய ஃபர்ஸ்ட் நேமை கெட் பண்ணணும். அதுக்கு நான் லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். லேபிளில் ஃபார் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக நம்ம லேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதுதான் என்ன கண்டென்ட் அப்படின்றது. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஃபார்லையுமே நம்ம யூசருடைய ஃபர்ஸ்ட் நேம்காக லேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்புட். இன்புட்டில் நம்ம யூசர் கிட்ட என்ன டைப் ஆஃப் இன்புட், அது பாஸ்வேர்டா, நம்பரா, இல்லை டெக்ஸ்டா அப்படின்ற டைப் நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம் இந்த அட்ரிபியூட்ல. நெக்ஸ்ட் ஐடி. ஐடி அதோடைய வேல்யூ எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும். ஐடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணிட்டோம். இதை திருப்பி நான் போய் ஐடின்னு கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் நேம்னு என்னால் கொடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க ஃபார்ல கொடுக்குற வேல்யூவும் ஐடியில கொடுக்குற வேல்யூவும் சேமா இருக்கணும். ஸோ போத் ஆர் லிங்க்டு. இங்க நேம், இந்த நேம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபார்மை சப்மிட் பண்றோம் அப்படின்னா அந்த யூஆர்எல்ல நம்மளுடைய வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் இன்புட்ல நம்ம நேம் மட்டும் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த யூஆர்எல்ல நம்ம ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இது என்ன ஃபீல்ட், ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம இங்க நேம்ல என்ன கொடுக்குறோமோ நமக்கு யூஆர்எல்ல ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு அவங்க ஃபர்ஸ்ட் நேம்ல யூசர் என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அந்த வேல்யூ வரும். டைப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்து நம்ம டைப் டெல் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பிஆர் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா என்னோட லேபிளுக்கு கீழே இன்புட் வர்றதுக்காக. நான் இங்க லேபிள் கிரியேட் பண்ணேன்.
இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், கோ லைவ் கொடுக்குறேன். இங்கே நான் பிஆர் டேக் யூஸ் பண்ணல, அதனால எனக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. இப்போ போய் பார்க்குறேன், எனக்கு லேபிள் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு இன்புட் ஃபீல்டு இங்கே நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடு. Thanks for watching. Stay tuned for the upcoming videos. இன்னும் ஃபார்ம்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். If you have any doubts, please comment and contact. We'll clarify your doubts.